வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க விடயம் கணித சிறகுகள். கிளிநொச்சி வலய கல்வி அலுவலகத்தினால் வெளியிடப்பட்ட கணித சிறகுகள் தரம் 11 மாணவர்கள் இந்த கணித பாட அடைவு மட்டத்தை அதிகரிக்கும் நோக்கில் பகுதி 1 வரக்கூடிய வினாக்களை அடிப்படை விளக்கங்களோடு நாங்கள் இந்த வீடியோவின் வழியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க விடயம் வட்ட நாட்பக்கள் தொடர்பாக பகுதி 1 வரக்கூடிய வினாக்கள் எந்த வகையில் அமையும், அந்த வகையான வினாக்களை நாங்கள் எவ்வாறு அணுக வேண்டும் அப்படின்றத கொஞ்சம் தெளிவாகவே இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னுக்கு இந்த வட்ட நாட்பக்கள் தொடர்பான சிறிய விளக்கம் ஒன்று நான் உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கிறேன். வட்ட நாட்பக்கள் அப்படி என்றால் என்ன? நாட்பக்கள் தெரியும், அது என்ன வட்ட நாட்பக்கள்? நாட்பக்கள் என்றது 4 பக்கங்களால் அடைக்கப்பட்டுள்ள தளவுரு. அந்த தளவுரு ஒரு வட்டத்தில் இருக்கும் என்றால், வட்டத்துக்குள் இல்லை பிள்ளைகள், வட்டத்தில் இருக்கும் என்றால், ஒரு வட்டத்திலேயே அந்த 4 பக்கங்களும் 4 உச்சிகளும் காணப்படும் என்றால் அந்த நாட்பக்களை நாங்கள் வட்ட நாட்பக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது வட்ட நாட்பக்கள். இங்கே நான் கீற போகிறது ஒரு வட்ட நாட்பக்கள் இல்லை. நீங்கள் வழியாக கவனித்து பாருங்க. இப்படியோ மையத்திலையோ இல்லை கொஞ்சம் வழியிலையோ இங்கேயோ இந்த ஒரு உச்சி நாங்கள் வட்டத்தில் இல்லை என்றாலே அந்த நாட்பக்கள் வட்ட நாட்பக்கள் இல்லை. இந்த வட்ட நாட்பக்களில் தான் நாங்கள் இங்கே கணக்கு பார்க்க போகிறோம். வட்ட நாட்பக்களில் 2 தேற்றங்கள் காணப்படுது பிள்ளைகள். 2 தேற்றங்கள்லாம் நாங்கள் படிக்க இருக்கிறோம். அந்த 2 தேற்றங்களை பயன்படுத்தி கொண்டு எங்களுக்கு பகுதி 1 வரக்கூடிய கணித்தல் கேள்வி, அதாவது பெருமானங்கள் காண சொல்கிற கேள்வி எவ்வாறு வரலாம் அப்படின்றத நாங்கள் பார்ப்போம். சரி, இந்த 2 தேற்றங்களும் என்ன அப்படின்றத முன்னுக்கு பார்த்துருவோம். ஒரு வட்டம் இருந்து அந்த வட்டத்தில் இந்த நாட்பக்கள், இது வட்ட நாட்பக்களை நான் கீறியிருக்கேன். இது ஒரு தேவைக்காக. இந்த நாட்பக்கள் இந்த எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகை. 180 பாகைன்றதை மிகை நிரப்பு கோணம் அப்படின்னு சொல்லலாம். மிகை நிரப்பு கோணங்கள் என்றால் 2 பேரையும் கூட்டுக 180 பாகை வரும் என்றால் அந்த 2 கோணங்களை மிகை நிரப்பு கோணங்கள் அப்படின்னு சொல்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கோணம் உதாரணத்துக்கு இது 70 பாகையாக இருக்கும் என்றால் இது 110 பாகையாக இருக்கும். ஏனென்றால் இந்த 2 பேரையும் கூட்டினா கட்டாயம் 180 வரணும். அந்த அடிப்படையில் ஒரு கோணம் தெரிந்தால் மற்ற கோணத்தை கணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது ஒரு 80 பாகையாக இருந்தால் இது 100 பாகையாக இருக்கும். இப்போ இந்த 2 கோணத்துக்கும் கூட்டினா 180 வரும். இந்த 2 கோணத்தையும் கூட்டினா 180 வரும்ன்றது தான் தொடர்புடைய. இந்த 2 பேருக்கும் இடையில் என்ன தொடர்பும் இல்லை. அது ஒரு கோணமாக இருக்கலாம், இது ஒரு கோணமாக இருக்கலாம். இந்த 2 பேருக்கும் இடையில் தொடர்பு இல்லை. எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை வட்ட நாட்பக்களில் 180 பாகையாக இருக்கும். நீங்கள் வேணுமெண்டா வாய்ப்பு பார்க்கலாம். ஒரு வட்டத்தை கீறிட்டு 4 உச்சிகளை குறிச்சிட்டு ஒரு நாட்பக்களை அமைத்துட்டு நீங்கள் எந்த விதமான நாட்பக்கள் அமைத்துட்டும் எல்லா கோணங்களையும் அளந்து எதிர்கோணங்களை கூட்டி பாருங்க, கட்டாயம் 180 பாகையாக வரும். ஏன் அது 180 பாகையாக வரும் அப்படின்ற பிள்ளைகள் நாங்கள் இப்போ கொஞ்சம் முன்னுக்கு தான் படிச்சினாங்க. இந்த மைய கோணம் இந்த போன வீடியோவில் பார்த்துனாங்க. மைய கோணத்துக்கும் பரிதி கோணத்துக்கும் தொடர்பு, மைய கோணத்திலையும் பரிதி கோணத்திலையும் தொடர்பு. இங்கே மைய கோணம்ண்டா இதில் ஒரு மையம் இருக்கும், அப்படியும் வட்டம்ண்டா ஒரு மையம் இருக்கும். இந்த 2 புள்ளிகளாலையும் இணைக்கின்ற இந்த கோட்டை இணைத்துக்கிறேன். சரி, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பிள்ளைகள், இது ஒரு 140 பாகை அப்படின்னு வச்சுக்கொள்வோம். இது 140 பாகைண்டா இது கட்டாயம் எத்தனை பாகையாக இருக்கும்? 70 பாகையாக இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். இது 140 பாகைண்டா இந்த கோணத்தை எங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன் இந்த கோணம் ஒரு புள்ளியில் அமைந்துள்ள ஒரு புள்ளியில் அமைந்துள்ள 2 கோணங்களில் கொடுத்தோம் 360 பாகையாக இருக்கும். இது 140 பாகையாக இருந்தால் அது கட்டாயம் 220 பாகையாக இருக்கணும். இந்த பிள்ளைகள் இந்த வில்லால் மையத்தில் எதிரமைத்த கோணம், இந்த மையத்தில் எதிரமைத்த கோணம் 220 பாகைண்டா பரிதியில் எதிரமைத்த மற்ற பரிதியில் எதிரமைத்த கோணம் அது இந்த பாதியாக இருக்கும், 110 பாகையாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த நடுவில் இருக்கிற பிரதேசத்தை அழிச்சிட்டு பார்த்தோம்னா இந்த 2 கோணங்களையும் கூட்ட கட்டாயம் 180 பாகை வரும். இதுதான் இந்த மைய கோணம் பரிதி கோணம் தொடர்பானதான் பிள்ளைகள். மையத்தில் எதிரமைக்கின்ற எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 360 இருக்கிற முன்னாடி அது இந்த பாதியான பரிதியில் எதிரமைக்கிற கோணங்கள் இந்த எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். இவ்வளோதான். ரைட். 2வது தேற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2வது தேற்றம் பிள்ளைகள், ஒரு வட்டம் ஒன்றில் ஒரு வட்ட நாட்பக்கள் காணப்படும் போது ஏதோ ஒரு பக்கத்தை நீட்டுவதன் மூலம் உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்தெதிர்கோணத்துக்கு சமனாக இருக்கும். கூட்டுத்தொகைக்கு சமன் அது முக்கோணத்தில் பிள்ளை. வட்ட நாட்பக்களில் ஏதோ ஒரு கோட்டை நீட்டுவதன் மூலம் உண்டாகும் புறக்கோணம். உதாரணத்துக்கு இது 70 பாகை அப்படின்னு. இது 70 பாகையில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் 70 பாகையாக இருக்கணும் இல்லை, சரி வேணாம். 70 பாகை 80 பாகை அப்படி என்றால் இது எத்தனை பாகையாக இருக்கும்? 100 பாகையாக இருக்கும். ஏன் எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகை, இது 80 என்றால் அது 100 இருக்கும். இது 100 இருந்தால் இது 80 இருக்கும். ஏன் அடுத்துள்ள கோணங்கள் நேர்கோட்டில் அமைந்துள்ள அடுத்துள்ள கோணங்கள் 180 இருக்கும்.
அப்போ இந்த 100 நாங்கள் கட் பண்ணிட்டு பார்த்தா இது 80,000 தான், இதுவும் 80,000 இருக்கும். அதில் இருந்தால் இந்த தேட்டம் வருது புறக்கோணமானது அகத்தெதிர்கோணத்துக்கு சமனாக இருக்கும். இந்த 2 தேட்டம் தான் பிள்ளைகள் வரப்போகுது. ஆனால் இந்த 2 தேட்டம் தான் வருமோண்டா இல்லை, இதுக்குள்ளே சமாந்தர கோடு வரலாம், இணைகரம் தொடர்பாக வரலாம். இணைகரம் வட்ட நாட்பக்கல்ல வருமோ அப்படி என்றால் வரும். ஒரே ஒரு இணைகரம் இணைகரமாக இருந்து அது வட்ட நாட்பக்கலுக்குள்ளே வர வேண்டும் அப்படி என்றால் அது இருக்க வேண்டும் கட்டாயம் செவ்வகமாகும். அதாவது இணைகரத்தில் ஒரு பண்பிற்கு எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம்னா இணைகரத்தின் ஒரு பண்பு பார்த்தோம்னா எதிர்ப்பக்கங்கள் சமாந்தரமாக இருக்கிறது தான் இணைகரம். இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த கோணமும் சமனாக இருக்கும். இது எக்ஸ்ண்டா இது எக்ஸ். இது வட்ட நாட்பக்கலாக இருக்கின்றனாடி எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 வகையாக இருக்கும். அப்போ எக்ஸாக எக்ஸ் வந்து 180,000 தூணுமெண்டா 2x 180, எக்ஸ் வந்து 90 இருக்கணும். இணைகரத்தில் ஒரு கோணம் செங்கோணமாக காணப்படுமெண்டா 4 கோணம் ஆட்டோமேட்டிக்காக செங்கோணமாகும். அப்போ அது செவ்வகமாகத்தான் இருக்கும். வட்ட நாட்பக்கலுக்குள்ளே இருக்கக்கூடிய இணைகரம் அப்படின்னு பார்த்தா செவ்வகம். செவ்வகத்தை தாண்டி இருக்க சதுரம் வரும். பிறகு கூட சதுரம் என்னென்னா சதுரம் செவ்வகத்தின் வகை தான் பிள்ளைகள். செவ்வகத்தை தாண்டிய நாட்பக்கல், செவ்வகத்தை விட சிறப்பான நாட்பக்கல். ஆகவே செவ்வகம் வட்ட நாட்பக்கல்ல வரக்கூடிய ஒரே ஒரு இணைகரம். சரிதானே பிள்ளைகள்? ரைட். அதை விட இங்கே எங்களுக்கு சமாந்தர கோடுகள் தொடர்பான கணக்குகள் வரலாம், வேறு கணக்குகள் வரலாம். உங்களுக்கு இந்த வினாத்தால் செய்து பார்க்க விரும்பினால் உங்களுக்கு இந்த கல்வி ஒரு 20 கல்வி நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கிருக்கோம். இந்த வட்ட நாட்பக்கல் தொடர்பாக மொத்தமாக 20 கல்வி தான் இருக்குது. இந்த 20 கல்வியும் செய்து பார்க்க விரும்பினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன். லிங்கை பயன்படுத்தி செய்து பார்க்கலாம். மொத்த புத்தகத்தையும் தர வைக்கிட்டு 61ஆம் பக்கத்துலேருந்து 63ஆம் பக்கம் வரைக்கும் இருக்குது. செய்து பார்க்க விரும்பினால் செய்து பார்க்கலாம். இல்லை என்றால் எங்களோட வைவர் வாட்ஸ்அப் குழுக்களில் இணைந்து கொள்வதன் மூலம் முட்கூட்டியே இந்த வினாத்தாள்கள் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு முட்கூட்டியே அனுப்பக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் அது உங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். வைவர் வாட்ஸ்அப் குழுக்களில் ஏதாவது ஒன்றில் இணைந்திருந்தால் போதும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கும் இருக்குது. அதை பயன்படுத்தியும் இணைந்து கொள்ளுவோம். வாங்கோ வினாத்தாளுக்குள்ளே போவோம். முதலாவது கேள்வி, இடைவெளி நிரப்புக. அது ஒரு 2 இடைவெளி இருக்குது. அந்த 2 இடைவெளியை நிரப்புக. அது தேற்றம் தொடர்பான ஒரு பந்தி. வட்ட நாட்பக்கல் ஒன்றின் டேஸ் மிகை நிரப்பிகளாகும். வட்ட நாட்பக்களின் எந்த கோணங்கள் மிகை நிரப்பு என்றால் கோணம் சம்பந்தமானது. எதிர்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்களாகும். அப்போ இங்கே வர வேண்டியது எதிர்கோணங்கள் அப்படி என்று வரணும். எதிர்கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்களாகும். வட்ட நாட்பக்கல் ஒன்றின் புறக்கோணமானது அதன் டேஸ் கோணத்துக்கு சமனாக இருக்கும். இடைவெளி அந்த டேஸ்ன்றது அகத்தெதிர்கோணம், அது எதிர்கோணத்துக்கு சமனாக இருக்கும். ஆகவே இந்த இடத்துல அகத்தெதிர் என்று வரணும். அகத்தெதிர் கோணத்துக்கு சமனாக இருக்கும். 2 சரியாக இருந்தால் 2க்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி உங்களுக்கு 2 புள்ளி கிடைக்கும். 2வது கேள்விக்கு போவோம். ABCD என்பது ஒரு வட்ட நாட்பக்கலாகும். வரிப்படத்தில் தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு பின்வரும் கூற்றுக்களுக்கு எதிரே சரியெனின் சரியெனவும் பிழையெனின் பிழையெனவும் அடையாளமிடுக. இதில் தரப்பட்டுள்ளது A கோணம் 60 பாகை அப்படின்னு சொல்லியிருக்கு. A கோணம் வந்து இந்த கோணம் அதாவது BAD வந்து 60 பாகை என்று சொல்கிறார். 60 பாகைன்றதை என்னால் தெளிவாக சொல்ல முடியாது. இதில் சொல்வதற்கான தரவு போதாது. இப்போ என்னால் எது சொல்ல முடியுமெண்டா இது 120 பாகைன்னா இந்த B கோணம் 60 பாகை என்றதை சொல்லலாம். அதே மாதிரி இந்த Dயில் இருக்கிற கோணம் 120 பாகை என்றதை சொல்லலாம். இதை தவிர இந்த வட்ட நாட்பக்கல்ல இருக்கிற தரவுகளை பயன்படுத்தி என்னால் மீதமாக எதையுமே சொல்ல முடியாது. அவர் A கோணம் 60 பாகை என்று சொல்கிறார். இது உறுதியாக இருக்கணும் என்ற எந்த அவசியம் இல்லை. ஆகவே இந்த கூற்று பிழை. அடுத்தது BCD என்ற கோணம். BCD என்றது பியிலேருந்து BCD என்ற கோணம் பெரிதாக இருக்குமாம் ADCயை விட. சில நேரம் பெரிதாகவும் இருக்கலாம், சிறிதாகவும் இருக்கலாம். அதே தான் சொன்னான். அந்த கோணத்துக்கும் இந்த கோணத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆகவே அது பெரிது என்ற கூற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே பிள்ளை. பெரிதாகவும் இருந்திருக்கலாம், சிறிதாகவும் இருந்திருக்கலாம். இந்த படத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் கதை சொல்லலாது. கேத்திர கணித ரீதியாக தர்க்க ரீதியான ஒரு விளக்கத்தோடு தான் சொல்லணும். ஆகவே இதெல்லாம் சொல்ல முடியாது. அடுத்த கேள்வி 3வது சொல்வது ADC என்ற கோணம் 120 பாகையாம். அது நாங்கள் கண்டு பார்த்தது தான். ஏற்கனவே 120 பாகை. 3 பேரும் உங்களுக்கு இது புலா போட்டிருந்தா சரி, இது புலா போட்டிருந்தா சரி, இது சரி போட்டிருந்தா சரி. இந்த 3ம் சரியாக இருந்தால் உங்களுக்கு 2 புள்ளி, 2 சரியாக இருந்தால் 1 புள்ளி, ஒரு சரிக்கு உங்களுக்கு புள்ளி கிடைக்க மாட்டுது. புள்ளி விட்டு கொள்ளுங்க. சரி, 3வது கேள்விக்கு போவோம். STR ஒரு நேர்கோடாகும். இங்கே A, X இடையிலான தொடர்பை குறிப்பிட. தொடர்பு என்றால் இது ஒரு சமன்பாடு மாதிரி வந்து Aக்கும் Xக்கும் இடையிலான இருக்கிற தொடர்பை சொல்லணும். இங்கே A என்றது ஒரு வட்ட நாட்பக்கல்ல உள்ளே இருக்கிற ஒரு கோணம். X என்றது வட்ட நாட்பக்கல்ல புறக்கோணம். புறக்கோணமானது அகத்தெதிர் கோணத்துக்கு சமனாக இருக்கும். ஆகவே X சமன் A என்ற தொடர்பு உலகந்தே A சமன் X இல்லை X சமன் A என்ற தொடர்பு எழுதியிருந்தாலே காரணம் கூறுன்னு சொல்லியிருக்கு. காரணத்துக்கு ஒரு புள்ளி. அதாவது இது ஏன் இந்த 2 தொடர்பும் வருதுன்றா அது வட்ட நாட்பக்களின்
எதிர்கோணம் வட்ட நாட்பக்களின் புறக்கோணம் வட்ட நாட்பக்களின் புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்திற்கு சமனாகும். அதை முழுமையாக சொல்லியிருக்கணும் இல்லை, ஒரு அளவுக்கு சொல்லியிருந்தேன். வட்ட நாட்பக்களின் அகக்கோணம் வட்ட நாட்பக்களின் புறக்கோணம் என்று சொல்லியிருந்தாலே போதுமானது. ஏதோ ஒரு பக்கத்தால் காரணம் கூறுறதுக்கு ஒரு புள்ளி, தொடர்பை சொல்கிறதுக்கு ஒரு புள்ளியுமாக உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். ரைட், 4வது கேள்விக்கு போவோம். உருவிலுள்ள தகவல்களிலிருந்து எக்ஸின் பெருமானத்தை காண்க. அதை பாருங்கள் பிள்ளைகள், எக்ஸ்ன்றது ABCD என்றது ஒரு வட்ட நாட்புகள், அது பார்க்கவே தெரியுது. எக்ஸ்ன்றது ஒரு கோணம், அதாவது ஏயில் இருக்கிற கோணம். அது அந்த கோணம் அகத்தெதிர்கோணத்துக்கு புறக்கோணத்துக்கு சமனாக இருக்கும். இந்த கோணத்துக்கு சமனாக இருக்கும். அதாவது 125 புறக்கோணம் எக்ஸுக்கு சமனாக இருக்கும். ஆகவே எக்ஸ் 125 பாகைக்கு சமனாக இருக்கும். எக்ஸ் 125 பாகை அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். இல்லை என்றால் நீங்கள் எக்ஸை காணாமல் சில பேர் என்ன செய்யலாம், இது 55 பாகை அப்படி என்று சில பேர் கண்டிருக்கலாம். 55 பாகை என்றதை கண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி. இது 55 கண்டும் வட்ட நாட்புகள் எதிர்கோணங்கள் கூட்டுத்தொகை 180 பாகை என்றதை பயன்படுத்தியும் போகலாம். ஆனால் நேரடியாக போகிறது தான் சுகமான வழி. 125 பாகை என்றிருந்தால் முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். 5வது கேள்விக்கு போகும். உருவிலுள்ள தகவல்களிலிருந்து எக்ஸின் பெருமானத்தை காண்க. எக்ஸ் என்றது ஒரு புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்துக்கு சமனாக இருக்கும். ஆகவே எக்ஸ் சமன் 115 பாகை. 115 பாகை என்றதை நேரடியாக போட்டிருந்தால் முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். இல்லை என்றால் ஒருவேளை அகத்தெதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 என்றதை பயன்படுத்தி இது 65 பாகை அப்படின்றது வரைக்கும் கண்டுபிடிச்சிருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். ரைட், நாங்கள் 6வது கேள்விக்கு போவோம். ABCD என்பன வட்டத்தின் பரிதியில் உள்ள 4 புள்ளிகளாகும். அதாவது வட்ட நாட்புகள் என்றது வேறு விதமாக சொல்லப்பட்டிருக்குது. எக்ஸின் பெருமானத்தை காண்க. வட்ட நாட்புகள் என்றால் எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகை இருக்கும். ரைட், இதை விட இங்கே என்ன இருக்குன்னா சமாந்தர கோடு இருக்குது. சமாந்தர கோடு தொடர்பான ஏதோ ஒரு தீட்டம் பெறப்போது இங்கே ஒன்று விட்ட கோணம் வர்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. பாருங்கள், எந்த ஒரு செட் வடிவ கோணமும் இல்லை, ஆனால் ஒத்த கோணமும் இல்லை. அப்போ என்ன இருக்குது, கட்டாயம் நேய கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். இந்த 2 பேரும் தான் சமாந்தரம். அதாவது இங்கே மேலே இருக்க AB என்ற கோடும் CD என்ற கோடும் தான் சமாந்தரம். ஆனால் பானா கோணம் இந்த கோணத்துக்கு தான் எக்ஸ், இந்த கோணம் தான் நேர்கோணச்சோடி. இவர் தெரிஞ்சால் அவரை காணலாம். இவரும் சமனாக இருக்க போகிறதில்லை, இவர் தெரிஞ்சால் அவரை காணலாம். ஆகவே இந்த 2 பேரையும் கூட்டினா 180 பாகை வட்ட நாட்புகள். இப்போ நான் இவரை காணணும்னா எனக்கு இவரை காணணும். அப்போ புதிய ஒரு அச்சரத்தை நான் இதுக்குள்ள கொண்டு வரேன், y என்ற ஒரு அச்சரம். ஆகவே இந்த வையை கண்டு எக்ஸை காணணும். ஆகவே இந்த வையையும் 82ஐயும் கூட்டினா 180 பாகை வரணும். ஆகவே y சமன் 180லேருந்து 82 போனால் 98 பாகை என்று வரும். 98 பாகை என்று வரும். வையை கண்டாச்சு. இப்போ இந்த 2 பேரையும் கூட்டினா, ஏன் நேர்கோணங்கள் கூட்டுத்தொகை 180 பாகை. அப்போ 98 ப்ளஸ் y தான் 98 தான் கண்டுட்டேன், ப்ளஸ் எக்ஸ் சமன் 180. ஆகவே எக்ஸ் சமன் 180லேருந்து 98 போனால் அது எங்களுக்கு 82 பாகை என்று வரும். 82 பாகை என்ற விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தால் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். இல்லை என்றால் இந்த இடத்துல இருக்கிற கோணம் 98 பாகை என்றது படத்துலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு விதத்தில் கண்டுபிடிச்சிருந்தால் உங்களுக்கு அதற்கான ஒரு புள்ளி கிடைக்கும். ரைட், 7வது கேள்விக்கு போவோம். உருவிலுள்ள ABCD இணைகரமாகும் தகவல்களிலிருந்து DCEயின் பெருமானத்தை காணுங்க. DEC இந்த பெருமானத்தை கேட்டிருக்கு. DCE என்றது புறக்கோணம். இந்த கோணத்தை காணணும். எங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், வட்ட நாட்புகளுக்குள்ளே வரக்கூடிய ஒரே ஒரு இணைகரம் செவ்வகம். அதாவது செவ்வகத்தை தாண்டி இருக்க சதுரம் பெறும் செவ்வகம் என்றதுதான் உறுதியான தன்மை. ஆகவே இவர் செங்கோணமாக இருக்கும். நீங்கள் அப்படி யோசிக்கலாம். ஆகவே இவர் செங்கோணம்னா பற்ற கோணம் செங்கோணம், இது ஒரு பக்கம். இல்லைன்னா இந்த கோணத்தை கேட்டிருக்கு. ஆகவே இந்த கோணத்தை எக்ஸ் என்று போட்டுக்கொள்கிறேன். இந்த கோணத்துக்கு சமனாக இருக்கும் எக்ஸ். இணைகரம் என்று நாடி இந்த இணைகரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும். இந்த இணைகரம் தொடர்பான தேட்டமும் பெறணும். அந்த அடிப்படையில் இவரும் எக்ஸ். நீங்கள் இந்த 2 நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்கள் இந்த கூட்டுத்தொகையை பயன்படுத்தினாலும் சரி, இல்லை வட்ட நாட்புகள் இந்த எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை இப்படி பயன்படுத்தினாலும் 2x சமன் 180 என்று வரும். ஆகவே எக்ஸ் சமன் 90 பாகை. அதாவது உங்களுக்கு எந்த கோணமாக இதில் இருக்கிற எல்லா கோணமுமே 90. நாங்கள் எக்ஸ் என்று முதலாவது போட்டது இவர் தான். எக்ஸ் 90 பாகை. எக்ஸ் என்று போட்டுக்க வேண்டிய தேவையில்லை. DCE சமன் 90 பாகை அப்படி என்று போட்டிருந்தால் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். இல்லை என்றால் உங்களை வழியாக கவனிக்க பிள்ளைகள், இந்த கோணமும் சமன் என்றதை ஏதோ ஒரு விதத்தில் குறித்திருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். ஏதோ ஒரு விதத்தில் படத்துக்குள்ளே குறிச்சிருக்கணும், அதுக்கான ஒரு புள்ளி கிடைக்கும் விடை பிழைத்திருந்தால். சரி, இப்போ நாங்கள் 8வது கேள்விக்கு போவோம். உருவில் PQRS வட்ட நாட்புகளாகும் ஏயின் பெருமானத்தை காண்க. இங்கே ஏ என்றது ஒரு புறக்கோணம். எந்த வட்ட நாட்புகள் இந்த புறக்கோணமானது அகத்தெதிர்கோணத்துக்கு சமனாக இருக்கும். ஆகவே இந்த கோணம் தெரிஞ்சால் ஏயை காணலாம். இந்த கோணத்தை காணணும்னா இங்கே நாங்கள் ஏற்கனவே படித்த மைய கோணம் பரிதி கோணத்துக்கு இடையிலான தொடர்பு காணப்படுது. மைய கோணம் பரிதி கோணத்துக்கு இடையில் பார்த்தோம்னா இந்த QR என்ற வில்லால்
மையத்தில் எதிரமைக்கின்ற கோணம் தான் 140 பாகை, அதாவது அது அவற்ற பக்கமே இருக்கும். ஆகவே இவர் பரிதியில் எதிரமைக்கிற கோணம் அது வந்து அரைவாசியாக இருக்கும். ஆகவே இது 70, ஆகவே ஏ வந்து 70 பாகையாக இருக்கும். ஏன் ஏன் புறக்கோணம் அகத்தேர் கோணத்துக்கு சமனாக இருக்கும். ஏ 70 பாகை அப்படின்றத நீங்கள் படத்துக்குள்ளால் கண்டுபிடிச்சிருந்தால் மொத்தமாக உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். இல்லை என்றால் இந்த ஏ 70 என்று கண்டுபிடிக்காமல் இது 70 பாகை அப்படி என்று கண்டுபிடிச்சிருந்தால் உங்களுக்கு அதற்கான ஒரு புள்ளி கிடைக்கும். இந்த 70என்றதை கண்டுபிடிக்க இதுதான் வழி என்று இல்லை புள்ளிகள், வேறு அதாவது வேறு பல வழிகள் இருக்குது. நான் இதில் சரியான வழியை உங்களுக்கு இல்லை விளங்கப்படுத்தியிருக்கேன். நீங்கள் மற்ற மாதிரி பார்த்தோம்னா இந்த கோணத்தை கண்டாலும் காணலாம். ஏன் அடுத்துள்ள கோணங்களை கொடுத்தவங்க 180 பாகை. இந்த கோணத்தை காண்றதுக்காக இந்த கோணம் தெரியணும், அதாவது இந்த வில்லால் பரிதியில் எதிரமைத்த கோணம் தான் இந்த நாங்கள் நான் தேடுற அந்த கோணம். அந்த மையத்தில் எதிரமைத்த கோணம் இந்த இரவாசியாக இருக்கும். இது மையத்தில் எதிரமைத்த கோணம் 140, இந்த 360 கழிச்சா 220. ஆகவே அவற்றை பாதி இது 110. ஆகவே ஏ வந்து ஏஐயும் 110 கூட்டினா 180 வரணும். ஆகவே ஏ சமன் 180 சயன் 110, ஏ வந்து 70 பாகை. ஏதோ ஒரு பக்கத்தால் நாங்கள் 70 பாகை அப்படின்ற விடை எடுக்கலாம். முழு விடை சரியான விடை இருந்தால் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். சரி, இப்போ நாங்கள் 9வது கேள்விக்கு போவோம். உருவில் பிக்யூஆர் சமபக்க முக்கோணியாகும் எஸ்டிஆரை காண்க. பிக்யூஆர்ன்றது சமபக்க முக்கோணி. சமபக்க முக்கோணத்தில் எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம் என்ன, சமனான 3 பக்கங்களும் சமனாக இருக்கிறனாலே அங்கே 3 கோணங்களும் சமனாக இருக்கும். 3 கோணமும் 60 பாகை. கட்டாயம் அதை படவிடண்டு போட்டுருவோம். அது பிறகு தேவையோ தேவையில்லையோ அதை பிறகு பார்ப்போம். இந்த 3 கோணமும் 60 பாகையாக இருக்கும். இப்போ கேட்கப்படுகின்ற கோணம் எஸ்ஆர்டி என்றது ஒரு புறக்கோணம். அந்த வட்ட நாற்பக்கல் இந்த புறக்கோணம் என்று பார்த்தா இந்த புறக்கோணமானது அகத்தெதிர் கோணத்துக்கு சமனாக இருக்கும். அங்கே இருக்கிற அகத்தெதிர் கோணம் இந்த 2 பேரும் சேர்ந்தது 60ஐயும் 20ஐயும் சேர்த்து சொல்லணும். 60ஐயும் 20ஐயும் சேர்த்தா 80 பாகை. 80 பாகை அப்படின்ற விடையை நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். இல்லை என்றால் இதில் 60 பாகை என்று போடுறதுக்காக உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். ரைட், இப்போ நாங்கள் 10வது கேள்விக்கு போவோம். பின்வரும் கூற்றுக்களில் சரியானதற்கு எதிரே சரி எனவும் பிழையானதற்கு எதிரே பிழை எனவும் அடையாளம் எழுதுக. முதலாவது கூற்று, வட்ட நாற்பக்கள் ஒன்றின் எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை மிகை நிரப்பியாகும். ஓம் சரி, ஆகவே சரி. சரி என்றால் சரி. இரண்டாவது கூற்று, செவ்வகம் ஒன்றின் எல்லா கோணங்களும் செங்கோணம் 90 பாகையாகும். இது இணைகரம் தொடர்பானது. எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் செவ்வகம் ஒன்றிருந்த எல்லா கோணங்களும் 90 பாகையாகத்தான் இருக்கும். அடுத்தது, செவ்வகம் ஒன்றின் 4 உச்சிகளும் வட்டம் ஒன்றின் பரிதியில் அமைந்திருக்கும். இது கொஞ்சம் நீங்கள் நான் இதில் கதைக்காத ஒன்று. வட்ட நாட்பக்களாக இருக்க வேண்டும், ஒரு நாட்பக்கல் வட்ட நாட்பக்களாக இருக்க வேண்டும் அப்படின்றதை பற்றி நான் கதைக்கல. அதை பற்றி இதில் கொஞ்சம் கதைப்பம் நான் முடிவெடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு நாட்பக்கல், எல்லா நாட்பக்கலும் வட்ட நாட்பக்கல் இல்லை பிள்ளைகள். ஒரு நாட்பக்கல் இருக்குது, ஏதோ ஒரு நாட்பக்கல் வட்ட நாட்பக்கல், அதாவது இந்த 4 உச்சிகளும் ஒரு வட்டத்தில் இருக்கிற மாதிரி ஒரு வட்டம் கீரையிலுமோ உண்டா. எல்லா நாட்பக்களுக்கும் எங்களால் வட்டம் கீற முடியாது. சில நாட்பக்கங்களுக்கு மட்டும்தான் வட்டம் கீரையிலும். அது எப்படிப்பட்ட நாட்பக்களாக இருந்தால் வட்டம் கீற முடியும் என்றால், ஏதோ ஒரு சோடி எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை, ஏதோ ஒரு சோடி எதிர்கோணங்களை கூட்ட 180 பாகை வரும் அப்படி என்றால் அது கட்டாயம் வட்ட நாட்பக்களாகத்தான் இருக்கும். அதாவது மரதலை தேற்றம் பிள்ளைகள், ஏதோ ஒரு சோடி எதிர்கோணங்களை கூட்ட 180 பாகை வரும் என்றால் அது வட்ட நாட்பக்களாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில் இங்கே கேட்கப்பட்டது ஒரு செவ்வகம். செவ்வகங்கள் எதிர்கோணங்கள் இவரும் 90, இவரும் 90. இந்த ஒரு சோடியை கூட்ட கட்டாயம் 180 வரும். மற்ற சோடியை கூட்டினாலும் 180 தான் வரும். ஆகவே இந்த செவ்வகம் ஒரு வட்டத்தில் ஒரு வட்ட நாட்பக்களாக, வட்டத்தின் பரிதி இல்லாமல் இருந்திருக்கும் என்றால் வட்ட நாட்பக்களாக இருக்கும். ஆகவே அந்த கூற்றும் சரி. மூன்றும் சரி என்றிருந்தால் மூன்றும் சரி. 3 சரிகளுக்கு உங்களுக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். இல்லை என்றால் ஒரு சரிக்கு ஒரு புள்ளி, 2 சரிக்கு ஒரு புள்ளி, ஒரு சரிக்கு புள்ளி கிடைக்காது. சரி, வாங்க 11வது கேள்விக்கு போவோம். உருவில் உள்ள தகவல்களிலிருந்து எக்ஸின் பெருமானத்தை காண்க. வட்ட நாட்பகல் எதிர்கோணங்கள் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். எக்ஸாக சமன்பாடு போடணும் என்று இல்லை பிள்ளைகள். நீங்கள் நேரடியாக 180 சை 75 என்று போடலாம். நான் சமன்பாடாக போடுறேன். 2 கோணங்களையும் கூட்ட 180 வரும். எக்ஸ் சமன் 180 சை 75. 180 75 கழிச்சா எக்ஸ் சமன் 105 பாகை. 105 பாகை அப்படின்ற விடையை நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். இல்லை என்றால் இந்த சமன்பாடை உருவாக்கியிருந்தால், அந்த மேல் சமன்பாடை உருவாக்கியிருந்தாலோ இல்லை 180 சை 75 அப்படி என்று போட்டிருந்தாலோ உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். ரைட், 12வது கேள்விக்கு போவோம். உருவில் ஏபிசிடி ஒரு வட்டத்தின் பரிதியில் உள்ள புள்ளிகளாகும். ஏபிசி என்ற இந்த கோணத்தினையும் ஏடிசி என்ற இந்த கோணத்தினையும் கூட்டுத்தொகை என்ன இருக்கும்? இது ரெண்டும் வட்ட நாட்பகலில் எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். 180 என்ற நேரடி விட, வேறு கதை பேச்சுக்கிடம் இல்லை. 180 என்று இருந்தால் 2 புள்ளி, இல்லை என்றால் புள்ளி இல்லை. ரைட், 13வது கேள்விக்கு, உருவானது ஒரு வட்டம்
ஒன்றின் பரிதியில் உள்ள புள்ளிகள் ஏபிசிடி அது வட்ட நாட்பக்கல் என்று குறிக்கின்றது. எக்ஸின் பெருமானத்தை காண்க. இங்கே எக்ஸ் அண்டு 2 கோணம் இருக்குது. இது ரெண்டும் எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். எக்ஸாக 2x = 180. ஆகவே சுருக்கினா 3x = 180. முதல்ல ஒரு சமன்பாடு உருவாக்கணும், அடுத்ததாக சுருக்கணும். இங்கே சுருக்கக்கூடிய மாதிரி இருக்குது, சுருக்குறேன். இனி தீர்க்க போகிறேன். இந்த 3 பெருக்கின்ற 3 அங்கே போனால் பிரிக்கும். 180 3ஆல் பிரித்தா 60 பாகை. எக்ஸ் 60 பாகை அப்படின்ற விடையை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். இல்லையென்றால் 180 கீழ் 3 இல்லையென்றால் 3x = 180 இருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். ரைட். 14வது கேள்வி. உருவில் MLK 105 பாகை, அது படத்துலையும் போட்டிருக்குது. எனின் ஏயின் பெருமானத்தை காண்க. இந்த வட்ட நாட்பக்கலை தவிர வேறு ஏதோ ஒரு தேட்டம் இதுக்குள்ளே இருக்குது. வடிவாக பாருங்க, ஒரு சமாந்திர கோடு இருக்குது. சமாந்திர கோடு தொடர்பான தேட்டமும் இங்கே இருக்குது. சமாந்திர கோடாக இருந்தோம்னா இங்கே வட்ட நாட்பக்கலுக்குள்ள ஒன்று விட்ட கோணம் மொத்த கோணம் பெறக்கு சந்தர்ப்பம் இல்லை பிள்ளையர். கூடுதலாக நேய கோணங்களில் கூட்டுத்தொகை 180 தான் பெறும். இந்த 2 சமாந்திர கோடுகளையும் பயன்படுத்தி நேய கோணம்னா இந்த கோட்டை இணைச்சா தான் அந்த அடிப்படையில் இவரும் நேய கோணச்சோடு. இவர் தெரிஞ்சால் நாங்கள் ஏ காணலாம். இவர் எவ்வளோ வேண்டாம், இந்த 2 பேரும் சேர்ந்து 180 பார்க்க வரணும். ஆகவே இதை புதுசாக ஒரு அச்சரம் எக்ஸை போடுறேன். அங்கே ஏ தானே இருக்குது. ஆகவே எக்ஸை கண்டு தான் ஏக்கு போகணும். ஆகவே இந்த 2 பேரையும் கூட்டி நான் 180 பார்க்க 105 + x = 180. x = 180 105 கழிச்சா 75 பாகை அப்படின்ட்டு வரும். எக்ஸ் 75 பாகைன்றது விட இல்லை பிள்ளைகள். எங்கள்கிட்ட கேட்டதே இந்த நேர்கோணங்கள் என்ற இந்த சமாந்திர கூட வச்சு கொண்டு சொல்கிறேன். நேர்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 இருக்கும். ஆகவே a + 75 = 180. ஆகவே a = 180 75. அதே விட தான் பழைய அந்த நம்பர் அங்கே இருந்து 105 விடையாக வரும். 105 பாகை அப்படின்ற விடை உங்களுக்கு இருக்குமென்றால் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். இல்லை என்றால் இந்த எக்ஸ் இந்த பெருமானம் 75 பாகை என்றதை ஏதோ ஒரு விதத்தில் கண்டிருந்தால், நேரடியாக படத்தில் போட்டிருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் எக்ஸ் இந்த பாகை 75 பாகை என்றதை கொடுத்துருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். ரைட். 15வது கேள்விக்கு போவோம். ABCD என்பது வட்ட நாட்பக்கலாகும். எக்ஸ் y பெருமானத்தை காண்க. அது நேரடி கேள்விகள் வந்திருக்கு பிள்ளைகள். எதிர்கோணங்கள கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். ஆகவே எக்ஸ் 80 = 180. ஆகவே எக்ஸ் 180 80. எக்ஸ் 100 பாகையாக இருக்கும். ரைட். வையை காணணும். அதே மாதிரி எதிர்கோணங்களில் கூட்டுத்தொகை 180 பாகை. இந்த 110ஐயும் வையையும் கூட்டினா 180 வரணும். ஆகவே y = நீங்கள் நேரடியாக போடலாம் பிள்ளைகள். y 110 = 180. y = 180 110. y = 70 பாகை. எக்ஸ் 100 பாகை என்றதுக்கு ஒரு புள்ளி, y 70 பாகை என்றதுக்கு ஒரு புள்ளி. வேறு வழிக்கு புள்ளியில் விடைகள் இறுதி விடைக்கு ஒவ்வொரு புள்ளிப்படி உங்களுக்கு கிடைக்கும். ரைட். இப்போ நாங்கள் 16வது கேள்விக்கு போவோம். PQR ஒரு வட்ட நாட்பக்கலாகும். ஏயின் பெருமானத்தை காண்க. வட்ட நாட்பக்கலில் தொடர்ச்சியான ஒரே கேள்வி தான் பிள்ளைகள். எதிர்கோணங்களில் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். a + 112 = 180. a = 180 112. 112 கழிச்சா 120 கழிச்சா 60 8 68 பாகை அப்படின்னு வரும். 68 பாகை அப்படின்ற விடையை எடுத்திருந்தால் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள். இல்லைன்னா 180 112 இல்லைன்னா இந்த சமன்பாடோ இருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். இறுதி விடை இல்லை என்றால். ரைட். 17வது கேள்விக்கு போவோம். 17வது கேள்விக்கு பிறகு கொஞ்சம் இந்த கணக்கு கொஞ்சம் டெவலப் ஆகி கொஞ்சம் பெரிய கணக்கை நோக்கி போகுது. செய்ய இயலாதண்டில் மிகவும் இலகுவாக செய்யலாம். PQR STR என்பன நேர்கோடுகள். அப்போ என்னென்னா அடுத்துள்ள கோணங்கள் தொடர்பாக ஏதோ வரப்போகுது. நேர்கோடுகளாகும். உருவில் உள்ள தகவல்களிலிருந்து கோடு PTS காண்க. இங்கே கேட்கப்படுகின்ற கோணத்தை முதல்ல கேட்கணும். எங்களுக்கு எங்கே இருக்குண்டு PTS. ஆகவே இங்கே இருக்கிற அந்த கோணத்தை தான் கேட்டிருக்கு. இந்த கோணத்தை நான் எக்ஸ் என்று போட்டு ஞாபகம் வச்சுக்கேன். இந்த கோணத்தை தான் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கேன். இந்த கோணத்தை காணணும்னா இங்கே வட்ட நாட்பக்கலும் இருக்குது. இங்கே பாருங்க PQST ஒரு வட்ட நாட்பக்கல். ஒரு முக்கோணம் தொடர்பாகவும் இருக்குது. முக்கோணம் தொடர்பான தேட்டமும் பெறப்போகுது. வட்ட நாட்பக்கல் தொடர்பான தேட்டமும் பெறப்போகுது. சரி, எனக்கு இந்த எக்ஸை காணணும் என்றால் எனக்கு இதுவரைக்கும் பார்த்த கணக்கை வச்சு சொல்லுவோம். எதை கண்டால் காணலாம். இதில் இருக்கிற ஒரு கோணத்தை கண்டால் காணலாம். அதுவும் இதுவும் எக்ஸும் ஆயிருக்க போகிறது இல்லை. எதிர்கோணங்கள் சமன் இல்லை. எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். ஆகவே நான் இதில் ஒரு புதிய அச்சரத்தை போடுறேன். y என்று போடுறேன். இதை கண்டனண்டா காணுவேன். இதை காண்றதுக்கான வழி என்னன்னு பார்த்தா இந்த ஒரு முக்கோணத்தை இந்த இங்கால இருக்கின்ற முக்கோணத்தை இந்த புறக்கோணம் அப்படி என்று யோசித்து இலகுவாக கண்டாலும் சரி, இல்லை என்றால் இந்த கோணத்தை கண்டால் நான் காணுவேன் அப்படி என்று யோசித்தாலும் சரி. நான் இலகுவாக புறக்கோணம் என்று சொல்கிறேன். இல்லை என்றால் நீங்கள் உள்ளே இருக்கிற கோணத்தை கண்டுட்டு நேரடியாகவும் பெறலாம். சரி, நான் இது புறக்கோணம், இந்த முக்கோணம் இந்த புறக்கோணமானது y = அகத்தெதிர்கோணம் 30 சக அடுத்த கோணமே இது பிள்ளைகள். இந்த கோணம் தெரியும், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இது 100 நாடி, இது 80 பாகை. 30 + 80க்கு சமனாக இருக்கும். ஆகவே y = 110 பாகையாக இருக்கும். அப்போ y 110 பாகைன்னா இந்த எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா 110 + x = 180 பாகை.
எக்ஸ் சமன் 180 சய 110 எக்ஸ் இந்த பிரமாணம் 70 பாகை அப்படின்ட்டு வரும். எக்ஸ் இந்த பிரமாணம் 70 பாகை அப்படின்ற விடையை நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். இல்லை என்றால் இந்த இதில் இருக்கிற கோணம், இந்த கோணம் வந்து 110 பாகை அப்படின்றத கண்டிருந்தாலோ, இல்லடியாக சில பேர் இந்த முக்கோணத்துக்குள்ளேயே இந்த கோணத்தை கண்டிருப்பாங்க. இந்த கோணம் 70 பாகை அப்படின்னு கண்டிருந்தால் கூட முக்கோணம் இந்த அகக்கோணங்கள கூட்டுத்தொகை 180 பாகை புள்ளிகள் அதை பயன்படுத்திக்கலாம். இல்லை இது புறக்கோணம் அகத்தேற்கோணங்கள கூட்டுத்தொகை சமன் ஏதோ ஒரு பயன்படுத்தி இது 70 பாகை என்று கண்டுபிடிச்சிருந்தாலே நேரடியாக வரலாம். இது வட்ட நாட்புகள் இந்த புறக்கோணம் அகத்தெதிர்கோணத்துக்கு சமன் என்று 70 என்று வரலாம். நீங்கள் அதில் 70 இல்லை இதில் 110 கண்டுபிடிச்சிருந்தால் ஒரு புள்ளி கிடைக்கும். இறுதி விடை சரியாக இல்லை என்றால். ரைட். 18வது கேள்வி. உருவில் ஏபி சமன் ஏசி, அதாவது முக்கோணத்தின் 2 பக்கங்கள் சமனாக இருக்கும் எனின் சிஇஎஃப்பின் பெருமானம். கேட்கப்படுகின்ற கோணத்தை முதல்ல பார்த்துருவோம். சிஇஎஃப் அங்கே இருக்குண்டா சிஇஎஃப் இந்த உள்ளே இருக்கிற இந்த கோணத்தை கேட்டிருக்கு. இந்த கோணத்தை நான் எக்ஸ் என்று போட்டிருக்கேன். இந்த எக்ஸை காண்றதுக்கான வழியை பார்ப்போம். ஏபி என்ற பெரிய கோடும் ஏசி என்ற கோடும் சமன். எதிர்பக்கங்கள் சமன் என்றால் 2 பக்கங்கள் பெரிய முக்கோணத்துலையா பெருசு தான் முக்கோணம், சின்ன முக்கோணம் இருக்குது அங்கே கதைக்கையில். இந்த பெரிய முக்கோணத்தில் இந்த பக்கமும் சமன் என்றால் அந்த பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். இந்த கோணமும் சமனாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தோம்டாடா இந்த கோணமும் சமனாக இருக்கும். இது வேறு கோணம், அந்த கோணத்துக்கு சமனாக இருக்க போகிறதில்லை. இது ஒரு y என்ற புதிய கோணத்தை வச்சுக்கொள்கிறேன். இந்த பெரிய முக்கோணத்தில் அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். அப்போ y + y + 40 சமன் 180 பாகை. y + y என்றது 2y சக 40 சமன் 180 பாகை. 40 அங்கே போனால் கழிவடும், கழிவச்சா 2y சமன் 140 2y சமன் 140 y சமன் 70 பாகை. இப்போ நாங்கள் வையை கண்டுபிடிச்சிட்டோம். y 70 பாகை. இது ஒரு வட்ட நாட்பகல் பாருங்க. வட்ட நாட்பகலில் எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா 70 + x சமன், அது அதில் காட்டுறேன் உங்களுக்கு, அது பொருத்தமாக இருக்கும் என்ன. 70 + x சமன் 180 பாகை. ஆகவே x சமன் 180லிருந்து 70 கழித்தோம்னா 110 பாகை அப்படின்ட்டு வரும். 110 பாகை என்ற விடையை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். இல்லை என்றால் இந்த y இருக்கு, y என்று போட்டுக்கொண்டு மட்டும் பிள்ளைகள் இந்த இடத்துல 70 பாகை வரும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தா மனசால கூட கண்டுபிடிச்சிக்கலாம். 70 பாகை வரும்ன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். ரைட். 19வது கேள்வி. QRS TSV என்பன நேர்கோடுகளாகும். அங்கே நேர்கோடுகள் பார்க்க தெரியுது. QRTயை காண்க. கேட்கப்படுகின்ற கோணம் QRT என்றது இங்கே இருக்கின்ற இந்த கோணத்தை தான் கேட்டிருக்குது. இந்த கோணத்தை நாங்கள் காணணும். அதுக்குன்னா முதல்ல எக்ஸ் என்று போட்டுருங்க, அப்போ தான் ஞாபகம் இருக்கும் இந்த கோணத்தை தான் காணணும்ட்டு. இந்த கோணத்தை காண்றதுக்கான வழி இங்கே பாருங்கள். முக்கோணம் தொடர்பாகவும் இருக்குது, வட்ட நாட்பகல் தொடர்பாகவும் இருக்குது. இரண்டையும் தொடர்படுத்தணும். உங்களுக்கு இந்த வட்ட நாட்பகல் இந்த ஒரு கோணம் என்று பார்த்தா மற்ற கோணம் எதிர்கோணம் தெரிந்தால் காணலாம். எதிர்கோணங்கள் கொடுத்தோம் 180 பாகை. அந்த அடிப்படையில் நான் இதை y என்று போட்டுக்கொள்கிறேன். இதை காண்றதுக்கு வழி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா முக்கோணி இந்த அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகையை பயன்படுத்தி காணலாம். முக்கோணி இந்த அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகை. 30 + 70 + x இந்த 3 கோணத்தையும் கூட்டி நான் 180 பாகை வரணும். சுருக்கினா 30 70 100 பாகை + x சமன் 180 பாகை. x என்று போட்டோம் y. ஆகவே y சமன் 80 பாகை. 180லேருந்து 100 போனால் 80 பாகை. இப்போ y 80ன்றதை கண்டுட்டேன், படத்தில் போட்டுக்கொள்கிறேன். இந்த 2 கோணங்களையும் கூட்டினா 180 பாகை வரும். ஏன் எதிர்கோணங்கள் என்ன சொல்லலாம்டா, வட்ட நாட்பகல் இந்த எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகை. அந்த அடிப்படையில் இங்கே போகிறேன். 80 + x சமன் 180 பாகை. ஆகவே x சமன் 180லேருந்து 80 போனால் 100 பாகை அப்படின்னு வரும். 100 பாகை அப்படின்ற விடையை நீங்கள் எடுத்துறீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். இல்லை என்றால் இந்த இடத்துல 80 பாகை அப்படின்றத கண்டுபிடித்திருந்தால் உங்களுக்கு ஒரு புள்ளி கிடைக்கும். இதுதான் செய்க வழி ஒன்று இல்லை புள்ளிகள். இன்னும் செய்க வழி ஒன்று இருக்குது, அதையும் காட்டுறேன். நேரடியாக வேறு ஒரு வழியில் செய்ய போகிறேன். என்ன மாதிரி என்று பாருங்க. இந்த கோணத்தை என்னால் முதல்ல காணையிலும், இந்த முக்கோணத்தை இந்த கோணம் காணையிலும். இது வட்ட நாட்பகலிருந்து புறக்கோணம். இந்த வட்ட நாட்பகலிருந்து ஒரு கோட்டை நீட்டியதால் உண்டாகின்ற கோணம் புறக்கோணமானது அகத்து எதிர்கோணத்துக்கு சமனாக இருக்கும். ஆகவே இது 70 பாகை. இது 70 பாகையாக இருந்தாடி இந்த முக்கோணத்திலிருந்து அகக்கோணம், அது இது புறக்கோணம். இந்த கோணத்தை நாங்கள் காணலாம். இதையும் கூட்டினா புறக்கோணமானது முக்கோணத்தில் அகத்து எதிர்கோணங்களில் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். இந்த 2 பேரையும் கூட்டினா 100 பாகை. இது 102 பாகை. பார்த்தினாடி நேரடியாக 100 பாகை அந்த கோணம் தான் கேட்டது. அது 100 பாகை அப்படின்றதையும் காணலாம். இதில் 70 என்று கண்டுபிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு அதற்கான ஒரு புள்ளி கிடைக்கும். 100 பாகைன்றது படத்தில் குறிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். கேத்திர கணிதத்தை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆனாலும் விடையை தனியாக கொடுக்க பழகுங்க.
20வது கேள்விக்கு போவோம். ஏபிசி சிடிஇ என்பன நேர்கோடுகளாகும் உருவில் உள்ள தகவல்களை கொண்டு பிசிடியை காண்க. இங்கே கேட்கப்படுற கோணத்தை முதல்ல கண்டுபிடிச்சிருவோம். பிசிடி அப்படின்னா இந்த உள்ளே இருக்கின்ற இந்த கோணத்தை கேள்விடுது. இதை நான் எக்ஸ் என்று போட்டுக்கொள்கிறேன். இது முக்கோணத்தின் ஒரு கோணம், இதை தவிர வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. முக்கோணத்தின் ஒரு கோணம் முன்னாடி மற்ற 2 கோணங்களும் தெரிஞ்சால் காணலாம். இந்த முக்கோணத்தில் அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா இந்த கோணம் தெரிந்தால் காணலாம். இந்த கோணத்தை நான் காண வேண்டி இருக்க போகுது. அதுக்கு ஒரு புதிய ஒரு அட்சரத்தை போட்டுக்கொள்கிறேன் பை. இது y என்றது ஒரு வட்ட நாட்பக்கலந்த ஒரு கோணம். ஆகவே வட்ட நாட்பக்கலந்த எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகையாக இருக்கும். ஆகவே y சக 80 சமன் 180 பாகை. ஆகவே y சமன் 80 போய் கழிவட்டால் 100 பாகை. y என்பது 100 என்று கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ முக்கோணம் இந்த அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகையை பயன்படுத்த போகிறேன். அந்த அடிப்படையில் எனக்கு ஒரு சமன்பாடு வரப்போகுது. y இது இப்போ கண்டுபிடிச்சது என்னடா, இது 100 பாகை அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா அதை படத்தில் போடுவோம். இந்த 3 கோணங்கள் 60 100 எக்ஸ் 60 100 எக்ஸ் இந்த 3 கோணம் முக்கோணத்தின் அகக்கோணங்கள் கூட்டினா 180 பாகை வரும். இதை சுருக்குற 160 சக எக்ஸ் சமன் 180. இப்போ எக்ஸை காணணும்னா இந்த 160 அங்கால போய் கழிவட்டால் 20 பாகை என்று வரும். 20 பாகை அப்படின்ற விடையை நீங்கள் எடுத்துருப்பீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். இல்லை என்றால் இது 100 பாகை அப்படின்றத கண்டிருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். இது 100 பாகை என்று கண்டுபிடிச்சிருந்து நீங்கள் கொண்டு போனால் 1 புள்ளி கிடைக்கும். இல்லை என்றால் இதை கொண்டு போய் இந்த இடத்துல 60 பாகை அப்படின்னு போட்டுக்கூட பிள்ளைகள் இந்த 80 புறக்கோணம் என்று யோசித்து முக்கோணியின் அகக்கோணம் அந்த கூட்டுத்தொகை 180 பாகை வரும் என்று கூட காணலாம். இப்போ நான் இதை திரும்ப செய்து காட்டின அந்த கல்வியை அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த 60 பாகை ஒரு வட்ட நாட்பக்கலந்த அகக்கோணம். இந்த 60 பாகை புறக்கோணத்துக்கு சமனாக இருக்கும். இந்த புறக்கோணம் அகத்திற்கோணத்துக்கு சமனாக இருக்கும் முன்னாடி இது 60 பாகையாக இருக்கும். இந்த கோணத்தை தான் நாங்கள் காணணும் எக்ஸ்ன்னு போட்டிருக்கேன். இந்த கோணம் 80 பாகைன்றது புறக்கோணம். இது முக்கோணத்தின் புறக்கோணம். இந்த முக்கோணத்தின் புறக்கோணமானது அகத்தெதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். ஆகவே 80 சமன் 60 சக எக்ஸ் என்று போட்டிருந்தா எக்ஸ் சமன் இந்த 60 இங்கே வந்து கழிவட்டால் 20 பாகை. எப்படியோ உங்களுக்கு 20 பாகை என்றதான் விட பிள்ளைகள் 20 பாகை அப்படின்ற விடையை நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னா உங்களுக்கு முழுமையான 2 புள்ளிகள் கிடைக்கும். இல்லை இதில் 60 பாகை என்றோ இல்லை இதில் 100 பாகை என்றோ நீங்கள் போட்டிருந்தால் உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். இந்த 2 செய்க வழியில் ஏதோ ஒன்றுக்காக உங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். 20 வினாக்களையும் நாங்கள் செய்து பார்த்துருக்கோம். 20க்கு மொத்தம் 40 புள்ளி. 40க்கு எத்தனை என்றதை நீங்கள் கட்டாயம் கீழே கொமெண்டில் பதிவிடும் போது உங்களோட பாடசாலை விரும்பினால் பாடசாலை போடுங்க, போடாமட்டாலும் பிரச்சனை இல்லை. கட்டாயம் நீங்கள் எந்த இடத்துல இருந்து இந்த வினாத்தாளை செய்து பார்க்குறீங்க அப்படின்றத செய்து கட்டாயம் போடுங்க பிள்ளைகள். ஏனென்றால் எனக்கு இலங்கை பூராகவும் மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை நீங்கள் தருவீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, எங்களுடைய சூம் வகுப்பில் இணைந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இது கட்டணம் செலுத்தப்படுகின்ற வகுப்பு பிள்ளைகள். பகுதி 2 வரக்கூடிய வினாக்களை நான் விளங்கப்படுத்துகிறேன். ஏற்கனவே பகுதி 1 தொடர்பான அனைத்து வினாக்களையும் யூடியூப் வழியாகவே உங்களுக்கு தந்திருக்கேன். பகுதி 2 வினாக்களும் யூடியூப் வழியாக தர இருக்கிறேன், இல்லையென்று இல்லை. என்றாலும் நீங்கள் என்னோட பிரத்யேகமாக தொடர்பு கொள்ள விரும்பினால் தனிப்பட்ட பர்சனல் கிளாஸும் போட்டுக்கொள்ளலாம், குரூப் கிளாஸ்லையும் இணைந்து கொள்ளலாம். சூம் ஊடான கற்றல் செயற்பாடில் இணைந்து கொள்ள விரும்பினால் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.